அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, உலகத்தில் மனுஷன் அன்றைக்கே நியாயம் தீர்ப்பான், ஆனால் தேவன் நின்று நியாயம் தீர்க்கிறவர். ஆண்டவரை பொறுத்த அளவில் சில காரியத்தை உடனுக்குடனெல்லாம் செய்ய மாட்டார். அவர் எப்படி தான் செய்வார் அப்படின்னு சொன்னால், ரொம்ப வெயிட் பண்ணி தான் செய்வார், காத்திருந்து தான் செய்வார். நமக்கு ரொம்ப அவசரமாக இருக்கும். நோவா அந்த பேழைக்குள்ளே அடைபட்டு கிடக்கும்போது எப்படா வெளியே போகலாம், எப்படா வெளியே போகலாம், அதுக்காக தான் அவர் புறாவை அனுப்புகிறாரு, அதுக்காக தான் அவர் காக்காவை அனுப்புகிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, வெயிட் பண்ணார். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏன்டா, அந்த முழு ஜலமும் வடிகிற வரைக்கும் ஆண்டவர் அந்த பேழையை கத்தர் பத்திரமா பாதுகாத்தார். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய செயல்கள் சில நேரத்தில் தாமதமாக ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் அது எப்படி முடியும் அப்படின்னு சொன்னால், அது இனி திரும்ப தலை தூக்காதபடி கத்தர் முற்றிலுமாய் முடிக்கிறதற்கு கத்தர். ஆமென்.